ஓம் நம சிவாய. இந்நிலையில் வியாபார விஷயமாகவாவது வினோதார்த்தமாகவாவது ஓடம் ஏறி கடலில் எவராவது வரக் கண்டால் அசுரர்கள் தங்கள் மாயையால் கண்ணிற்கு புலப்படாமல் மறைந்து நின்று சமீபித்ததும் அவர்களை எல்லாம் அந்த ஜலமார்க்கமாகவே இழுத்துச் சென்று தங்கள் வனத்தில் பலவாறு துன்புறுத்தி வந்தார்கள். இவ்விதம் அசுரர் செய்யும் கொடுமைகளால் மனிதர்களும் தேவர்களும் வருந்தினார்கள். அசுரர்களால் சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் சுப்ரியன் என்ற வணிகர் குல உத்தமன் ஒருவன் சிறந்த சிவபக்தனாக இருந்தான். அவன் தன்னுடன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்களை நோக்கி, அன்பர்களே, நாம் சிவபூஜை செய்யாத வரையில் இத்தகைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதுதான். நாம் விரைவில் சிவலிங்க அர்ச்சனையை செய்ய துவங்க வேண்டும் என்றான். பிறகு அவன் அவர்களுக்கு சிவமந்திரங்களை உபதேசித்து பார்த்திவலிங்க பூஜை செய்ய பழக்கி தானும் சிவலிங்க அர்ச்சனை செய்து வந்தான். அவர்களில் சிலர் சிவ தியானத்தில் இருந்தார்கள். சிலர் மானச பூஜையால் சகல துன்பங்களும் நீங்கி இருந்தார்கள். வைசியன் சுப்ரியனோ பார்த்திவலிங்கத்திற்கு விசேஷ பூஜை இடைவிடாமல் விதிப்படி செய்து வந்தான். சிவபூஜை செய்ய தெரியாதவருக்கு அந்த பூஜையை முறைப்படி செய்ய கற்றுக் கொடுத்தான். அதனால் சிறையில் இருந்தவர்கள் எல்லோரும் ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தால் சிவதியானத்தில் இருந்தார்கள். சுப்ரியன் என்பவன் சிவப்பிரியன் ஆனான். அவன் சிவயோகத்தில் இருக்கும் போது சிவபெருமான் மகிழ்ந்து தன்னை மறந்த நிலையில் இருந்த சுப்ரியனை விழிக்க வைத்தார். அவர்கள் யாவரும் சிவபூஜை செய்து கொண்டிருந்த காலம் 6 மாதங்களாகியதால் அசுரர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறிந்து வரும்படி சேவகர்களை அனுப்பி வைத்தார்கள். அங்கு சிவபெருமான் பிரத்யட்சமாகி இருப்பதை கண்ட சேவகர்கள் விரைந்து சென்று தாருகனிடம் இந்த செய்தியை அறிவித்தார்கள். தாருகன் உடனே சிறைச்சாலைக்கு வந்து சிவப்பிரியனை பார்த்து, நீ எப்படி தியானம் செய்கிறாய்? அதை சத்தியமாக சொல் என்றான். அதற்கு சிவப்பிரியனும் அவனுடன் இருந்தவர்களும் ஒன்றும் சொல்லாமல், நீயே தெரிந்து கொள்வாய் என்று சொன்னார்கள். தாருகன் கோபம் கொண்டு அசுரர்களை அழைத்து இவர்கள் எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்று கட்டளை இட்டான். அவன் கட்டளையை ஏற்று அசுரர்கள் பற்பல ஆயுதங்களை தூக்கி வந்தார்கள். வைசிய சிரேஷ்டனாகிய சிவப்பிரியன் பயங்கொண்டு கண்ணுதல் பெருமானை நினைத்து, சிவபெருமானே அபயம், சங்கரா அபயம், சர்வமும் தானேயானவரே அபயம் என்று தியானித்தான். உடனே பூமியிலிருந்து ஓர் ஆலயம் 4 வாயில்களோடும் தோன்றியது. அதன் மத்தியில் திவ்ய தேஜோமயமான சிவபெருமானின் திருவுருவமும் தோன்றி, நான் உங்களை காக்கிறேன் என்று அபய வார்த்தைகளை சொல்லி பாசுபதாஸ்திரத்தை கொடுக்கவே சுப்ரியன் அந்த பாசுபதாஸ்திரத்தால் சகல அசுரர்களையும் சங்கரித்து விட்டான். இவ்வாறு அசுரர்கள் யாவரும் அழிந்த பிறகு இவ்வனத்தில் இனி வர்ணாசிரம தர்மங்கள் செவ்வனே நடைபெறும். ஆசிரமவாசிகள் தத்தமது ஆசிரம ஒழுக்கங்களை நீங்க மாட்டார்கள். துஷ்டர்கள் இங்கே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அரக்கி தாருகை உமாதேவியை குறித்து தோத்திரம் செய்தாள். உடனே பார்வதி தேவி அவள் முன்பு தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு தாருகை, என் வம்சம் அழியாதிருக்க வேண்டும் என்றாள். அதற்கு தேவி, உன் வம்சத்தை காக்கிறேன் என்று வரம் கொடுத்து சிவபெருமானிடம் சென்றாள். அங்கு பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி, சுவாமி, நான் அசுர வம்சத்தை ரட்சிப்பதாக வரம் கொடுத்து வந்திருக்கிறேன். தாங்களும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றாள். சிவபெருமான் கோபித்தார். அதற்கு பார்வதி, தாங்கள் சொன்ன வார்த்தை யுகாந்திரத்தில் அவசியம் நிகழுமாக. அதுவரையில் அரக்கர்களும் இருக்கவே வேண்டும். இந்த தாமத சிருஷ்டி இல்லாவிட்டால் பிரளயம் உண்டாகாது. அரக்கி தாருகை பலமுள்ளவள். அவளது ஆட்சியில் அசுரவிருத்தி உண்டாகட்டும். அவர்கள் இந்த வனத்தில் வசித்திருக்கட்டும் என்றாள். சிவபெருமான் தேவியின் விருப்பம் கைகூடும் சிறையில் இருந்தவர்களுக்கு தாம் கொடுத்த வரம் சரிவர நடக்கவும் கருதி, நான் இங்கேயே இருந்து அசுரர்களால் தீமைகள் நிகழாதவாறு செய்வேன். மகாசேனராஜன் மகன் வீரசேனன் என்பவன் கலியுகம் முடிந்து கிருதயுகம் ஆரம்பமாகும் காலத்தில்
என்னை தரிசித்து என்னை பூஜித்து அதன் பயனாக சக்கரவர்த்தி ஆவான். அவனுக்கு பலவித தர்மங்களை உபதேசித்து விருத்தி செய்ய வேண்டும் என்றார். இவ்வாறு சிவபெருமானும் பார்வதி தேவியும் உரையாடிவிட்டு போகேஸ்வரர் என்ற பெயரில் அங்கே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இவ்வாறு சூத முனிவர் சொன்னார். அவரை நைமிசாரண்யவாசிகள் நோக்கி, சூத முனிவரே, வீரசேனன் என்ன காரணமாக அங்கு போனான் என்று கேட்டார். சூத புராணிகர் அதை கூறலானார்.